ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது வந்து ஒரு குட்டி லாங் வீடியோ தாங்க. இந்த சேனலோட என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ என்னோடய போன சேனல் தனு வ்ளாக்ஸ். அது தனு R689ங்கிற வ்ளாக்ஸ் வந்து யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் வந்துட்டு சாரி, ரொம்பவே சாரி. ஏன்னா அந்த சேனல் வந்து என்னால் தான் அது மிஸ் ஆயிடுச்சு. அது எப்படி வந்துட்டு நான் மெயில் மாற்றி பண்ணிட்டேன் அப்படிங்கிற இதில் எனக்கு தெரியல. என்னோடய மெயில் இப்போ கொடுத்தா ரெக்கவர் ஆக மாட்டேங்குது. என்னோடய ஃபோன் நம்பர்லேருந்து எல்லாமே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்துட்டு சொல்லுது. ஸோ ஓகே, அது வந்து இதுக்கு மேலே ரெக்கவர் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வீட்டில் எல்லோரும் பண்ணிட்டாங்க. சரி ஓகே வேண்டாம் அப்படின்ட்டு வேறு சேனல் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம். நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இது வந்து என் ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு என் ஹஸ்பண்ட் வந்து கேக் நாங்கள் ஆர்டர் பண்ணி விட்டுனோம். என் தம்பி வாங்கிட்டு வந்தான். அதுலேயே அதே மாதிரி பர்த்டே பாயவே இன்றைக்கி நாங்கள் சமைக்க விட்டுட்டோம். அவரே சிக்கன் வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாரு. எண்ணெய் விட்டுட்டு சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ வெங்காயம் இருக்கும், அதை போட்டுட்டு வரமிளகா. என்னோடய ஹஸ்பண்டோட சமையலில் வந்து நிறையா பேர் அந்த சேனலில் பார்த்துருப்பீங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் வந்து கருவேப்பிலை அப்புறம் ஒரு தக்காளி பழம் போட்டு நல்லா வதக்கிட்டாங்க. என் ஹஸ்பண்ட் எந்த மசாலாவுமே சேர்த்த மாட்டார். இது வந்து நாட்டுக்கோழி தாங்க. நாங்கள் நாட்டுக்கோழியை வந்துட்டு நாங்கள் வீட்டிலையே வெட்டி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம். அதை தான் வந்துட்டு நாங்கள் ஒரு 3/4 கிலோ இருக்கும் இந்த நாட்டுக்கோழி. அதை ஃபுல்லாக போட்டு பாருங்கள், என் ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு ஃபுல்லாகவே சமைக்கிறாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எந்த மசாலாவும் போடலினாலுமே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தண்ணி தாங்க ஹைலைட்டு. எப்பயுமே என் ஹஸ்பண்ட் வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி வந்து காய வச்சு கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்குவாங்க. அந்த தண்ணியை ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் தட்டி போட்டு நல்லா கொதி வந்து சுண்டி வரணும். இது வந்து தண்ணி குழம்பா வேணும் அப்படின்னாலுமே கொஞ்சம் குழம்பு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வந்துட்டு வெந்து வந்துருச்சு. எந்த மசாலாவுமே இல்லை. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அந்த வெங்காயம்லாம் ரொம்ப ஜூஸியாக இருந்தது. அது லெக் பீஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்திருக்குன்னு. அந்த தண்ணி தான் அதில் ஹைலைட்டே. இது மாதிரி வந்துட்டு நல்லா எடுத்து வச்சுட்டு நாங்கள் தண்ணி குழம்புக்கு கொஞ்சம் குழம்பு எடுத்து வச்சுட்டு நல்லா அந்த மீதி கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா சுண்டு விட்டுட்டோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.